என் குடும்பத்துக்கு ஒரு கொள்கை. சிக்கன் வாங்கல, அண்ணாக்கு சுல்ட் எடுக்க வந்திருக்கோம். Pode sentar gostosinho na camisinha de chocolate. அந்த 10 மணிக்கு எழுப்பி கிளம்ப சொன்னாங்க. மணி பாருங்க 2 இன்னும் நாங்க சென்னை அவுட்டர் கூட தாண்டல. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? சொன்னாங்க மணி 2 இப்பதான் கிளம்பி வெளியே வந்திருக்கோம். பைபாஸ் முடிச்சிருக்கோம். எப்போ போய் கூட்டு வந்திருக்கீங்க 2 மணிக்கு. ஒரு பஞ்சுவாலிட்டியே கிடையாது உங்களுக்கு எல்லாம். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நானும் கிளம்பலாம் தான் நினைச்சேன். இவன் தான் நானும் கிளம்பலாம் நினைச்சேன். அப்ப யாரு? நான் ரொம்ப கருப்பா தெரியுறேன். சேம் பிச். நீ நானும் பிளாக். சாக்லேட் வாங்கி கொடு. வாங்க. இல்ல இவருதான் எங்க பாசமான அண்ணன். இவர் வந்து எங்க வேசமான அண்ணன். முன்னாடி போ டிரைவர் கிட்ட போய் கேப்போம் குட்டச்சி யாரு ப்ரோ? என்ட்ரன்ஸா? சரி ப்ரோ, நம்ம KFC போறோமா A2B போறோமா? நம்ம போறது டீ கடை போறோம். ஃபைனலி ரஜு அந்த இடத்தை கண்டுபிடிச்சிட்டோம். ஆமா, எங்க அண்ணனோட ஊரை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம 4 நாளைக்கு வந்துட்டு சுத்தமான காற்றை சுவாசிக்க போறோம். வா, எவ்வளவு பெருசா இருக்கு இந்த கோவில். ஆண்டி கைஸ் ஃபைனலி வந்தாச்சு அண்ணன் வீட்டுக்கு விருந்து. வாங்க என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ரசம், சிக்கன் குழம்பு, பக்கோடா, சிக்கன் கத்தை. சரி, சாப்பிட்டு கூப்பிடுறோம். போயிட்டு வாங்க. தண்ணிங்க இப்போதான் வைக்கிறோம். எல்லாரும் எங்களை வீட்டில் அனாதையாக விட்டுட்டு அவங்கெல்லாம் சுத்த போயிட்டாங்க. எங்கள் ஒருத்தி நல்லா தூங்கிட்டு இருக்கா. நான் மட்டும் தனியாக உட்காந்துருக்கேன். போர் அடிக்குது. பல்லு விளக்கலை, குளிக்கலை. பல்லு வலிக்கிட்டா பல்லு வலிக்கிட்டு தான் தோசை சாப்பிட வந்தான். ப்ரெஷ்ஷே பல்லுக்கும் வலிக்க கூடாது. அவரே கேட்பாரு இன்னும் எதுக்கு ஆமா மட்டும் சொல்லுவாங்க. இப்போ வந்து தூங்கிட்டு இருக்கானாமா, இந்த அம்மா ஃபோன் தேடுறாங்களாமா, கேஷுவலாக பண்ணுறாங்களாமா. இதெல்லாம் பிளான் போட்டவரே வெளியே நின்று சாப்பிட்டுங்கிறாரு. Day 2 அண்ணா வீட்டில். அண்ணாவே ஜம்முன்னு உட்காந்துக்கிறாரு. ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு ஊர் சுத்த கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம்னா திருவண்ணாமலையில் உள்ள மலை கோயிலுக்கு தான் போக போகிறோம். அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கோயிலாமா. நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் நடக்குமா. வாங்க கல்யாணம் இருந்தாலும் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. நாங்கள் ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த சர்ச்சுக்கு போனோம். இந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ப்ரே பண்ணாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அண்ணா. ஸோ அதனால் நாங்களும் என்ன பண்ணோம், கேண்டில்லாம் வாங்கிட்டு போயிட்டு கேண்டில் பழுக்க வச்சு அதுக்கப்புறம் நாங்களும் ப்ரே பண்ணோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜபமாலைலாம் இருந்துச்சு. அதை நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் வாங்கினேன். அதுக்கப்புறம் அங்கே மாதாக்கு கீழே வந்துட்டு கல்லுப்பு இருக்கும். அதில் ஒரு கல்லுப்பு வந்து ப்ரே பண்ணி முடிச்சுட்டு எடுத்து சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க. அதனால் தில்லும் எடுத்து சாப்பிட்டான். அண்ணா சே ஹாய்.
வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கீங்க. அந்த மாதிரி அதே ப்ளூ. பக்கத்துல இருக்க சுசுகாவா? ஆண்ட்ரா அது நோபிட்டாவோட கேர்ள் ஃப்ரெண்டு. பேட்ரி ஒரே சட்டை கபு. ஹாய் மக்களே, காலைல பல்லு கூட விளக்காம கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. நான் விளக்கிட்டேன் பாருங்க. இருக்கோன்னு பாத்தீங்கன்னா அண்ணாக்கு சுல்த்து எடுக்க வந்திருக்கோம். என்ன சுல்த்து? நடுமுதுல ஏதோ உடஞ்சிருச்சு, அது சரி பண்றதுக்கு வந்திருக்கோம். சுல்குடி, அது பேர் சுல்தாமா. அதுக்கு வந்திருக்கோம். கைஸ் பிரியாணி வாங்கியாச்சு கைஸ். போறோம் பீஃப் பிரியாணி ஃபுல்லா சாப்பிடுறோம். நீ சிக்கன் வாங்குனல? 4 தான இருக்குதுல, அப்ப என்ன வாங்கணும்? நாங்க ஒரு கேம் விளையாட போறோம். ஸ்டோன் பேப்பர் சீசர். யார் அவுட் ஆறாங்களோ அவங்கள நான் வந்து 2 அடி அடிப்பேன். நான் விளையாட மாட்டேன், இவங்க 2 பேர் விளையாடுவாங்க. யார் தப்பாங்களோ அவங்கள நான் அடிப்பேன். ஆரம்பிங்க. ஸ்டார்ட் 1 2 3. ஸ்டோன் பேப்பர் சீசர். வந்தா அவுட்டானா? அடியே இல்லல. ஸ்டோன் பேப்பர் சீசர். அடி. வலிக்குது மெதுவாடி. கிட்ட வா. ஸ்டோன் பேப்பர் சீசர். மெதுவாடி. நாங்க தான் ஜெயிச்சோம். Stone paper scissor. Stone paper என்னடா அடிக்கிற கேமே அடிக்கிறதுக்கு தான். நான் தான் ஜெயிச்சவங்க எல்லாத்த விட அதிகமா. இல்லன்னு உங்களுக்கு என்ன தெரியுது, திறமை இருக்கவங்க எங்க இருந்தாலும் ஜெயிப்பாங்கன்றது தெரிஞ்சுக்கோ. என்னடி உனக்கு என்னடி? 5 மணிக்கு ரூம் செக்இன் ஆகிறோம். இப்பதான் 5 மணிக்கு ஒரு உட்காந்து பல்லு வலிக்கிட்டு. எங்க அண்ணா வீட்ல இருந்து இப்ப ரூமுக்கு ரீச் ஆயிட்டோம். ஹாய் சொல்லுனே. ஹாய் சொல்லுனே. எங்களுக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேர் ராஜா பகுத் பால உட்காந்துக்கிறாருல, இவரு பேர் தான் ரஜோ. இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு திருக்கோயிலோட அதோட வியூ தெரியும். ஸோ இப்போ நானும் எங்கள் அக்காவும் என்ன பண்ண போகிறோன்னா, எங்கள் அண்ணன் ப்ராங்க் பண்ண போகிறோம். என்னன்னா, பின்னாடி ஒரு கபோர்டு தெரியுதுல்ல, அதில் போய் நான் ஒழிஞ்சிக்க போகிறேன். நான் காணும்னு சொல்லி எங்கள் அக்கா சொல்ல போகிறா. ஏன்னா அவங்க வந்து எங்ககிட்ட 8:30 மணிக்கு வர சொன்னாங்க. மணி 9:45 ஆச்சு. 10 மணிக்குள்ளே வரேன்னா என்னன்னு கேளுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வரும்போது 10 மணியாக இருந்தால் கேட்பேன். ஓகே, ப்ராங்கை சக்ஸஸ் பண்ணுறோம். கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். சிரிச்சு காமிச்சு கொடுத்துட மாட்டீங்களா? எனக்கு வேற ஃபீவர்னு சொல்லி. ஆமாம், இவ்வளோ வேற ஃபீவர்னே அவன் 10 நிமிஷத்தில் வரேன்னு சொல்லியிருக்கான். பார்ப்போம். நோட் வாங்கிட்டியா? சீக்கிரமா வா ப்ளீஸ். சக்ஸஸ் பண்றோம். கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கு, பட் மேனேஜ் பண்ணுவேன்னு நினைக்கிற. காமிச்சு கொடுத்துறாத தெய்வமே, சிரிச்சு. ஆசியாமாவை காணும் கோச்சிக்கிட்டு போயிட்டாங்களா? காவியா காவியா அண்ணன் சார் ஒரு 240 அனுப்பேன். காவியம்மா எங்க இருக்கு போனுங்க? போன் எங்கடி?
அங்க தானே இருக்கு. போன அனுப்பு, நீ அனுப்பு. அவன் கடையில வெயிட் பண்றாங்க. சொன்னனால தான் எவ்வளவு பெரிய சண்டையை கீழே போட்டு வந்துருப்பாங்களா. ஆசியமா இங்க ஆசியா. ஐயோ அண்ணியா சம்பட்ட தூக்கி வீசிடுவேன். இந்த கடுப்புல எனக்கு வச்சிருக்க சத்தியமா. இப்பதான் ஒரு அடி வாங்குறது தப்பிச்சான். சரியான சண்டை போட்டு வந்துட்டு கப்போடு நான் சாவி வைக்க எல்லாத்தையும் அவுத்து. ஏய் எதுக்கு உள்ள வந்த பைத்தியக்காரி? இது ட்ரெஸ் மாத்துற இதுடி ஏன்டி பண்ற? ஸோ பார்த்தீங்கன்னா கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் மண்டபத்துக்கு போயிட்டாங்க. நாங்கள் இன்னும் கல்யாண பொண்ணு மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்கோம். அங்கே ஒருத்தர் ரெடி ஆகிட்டு இருக்கா கண்ணாடியை பார்த்து. நான் என்ன ட்ரெஸ் கூட மாற்றல. நான் என்ன ட்ரெஸ் போடுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதான் நான் போடுறேன். ஸோ இதான் ஸ்டிக்கர் கூட பிடிக்கல. ஃபுல் லுக் ஃபைனலாக காட்டுறேன். சரி ஓகே, நான் ரெடி ஆகிட்டு மேக்கப் போட்டு வந்து பார்க்குறேன். எத்தனை பேர் வீட்டு இப்போ எப்படி மஸ்காரா பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். மஸ்காரா எப்பவுமே அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு டைம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இப்படி பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ மேக்கப்லாம் போட்டாச்சு. லிப்ஸ்டிக் மட்டும் போட்டால் முடிஞ்சுது. ஸோ இதான் பார்த்தீங்க என்னோட ட்ரெஸ். இன்னொரு 5 மினிட்ஸில் எங்கள் அண்ணன் வந்துடுவான். அதுக்குள்ளே ரெடி ஆகலன்னு தெரிஞ்சதுன்னா சரியான திட்டு விழும். ஓகே ஓகேல. ஓகே, திஸ் இஸ் மை ஃபைனல் லுக். நைஸா? இட்டச்சி வயிற்றுக்கு வச்சிருக்கியா? குனிடா, என்னோட ஹைட்டுக்கு பாருடா. உன்னோட ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். கிளம்பி கார் வரல, என்ன எங்க அண்ணன் வரல. கிளம்பிட்டோம். ஓகே, நம்ம எங்க மண்டபத்துக்கா? இங்க பாரு கையில லிப்ஸ்டிக். ஏன் உன் இலையில எல்லாம் சிச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சிருக்க? நீ அங்கே வச்சு எடுத்துன்ற செயின்லாம் இல்லைங்க. சரி எல்லூர்ல எங்க இருந்தா இங்கயா? உனக்கு எங்க வச்சா நல்லா ஃபீல் ஆகும்? பேஸ்ட் பேஸ்ட் இல்லடா அது. நீங்க அந்த சதைக்கும் பல்லுக்கும் உனக்கு நான் வந்து இந்த சைடுல வந்து இந்த சைட்லயும் உள்ளே வச்சிருக்கேன். அப்போ வந்து எனக்கு இந்த பக்கம் வந்து லைட்டா அப்படியே மரத்து போற மாதிரி இருக்கும். அப்படியா? எக்ஸ்பெரிமெண்ட் இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். மறுத்து போகுதா இல்லையா? சில்லுன்னு இருக்கா, ஒரு மாதிரி இருக்கா. முழுகின ஒன்றாகாதா? டேஸ்ட் பண்ணி எடிபிள் தான். ஒரு மாதிரி கூலா உள்ள போகும். கசக்குது. எதையா திங்கிற? ஆயில் வந்துட்டேன். டக்குனு டக்குனு எடுங்க எடுங்க. வாந்தி வருது எனக்கு. பாத்ரூம் போ. எந்திரி. எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில்ட். ஏய் கசக்குதுங்க எனக்கு. போய் வாயை கோப்பலி போ. அது கூட லைக் இல்லையா? அது கசப்பு இல்லடா, ரொம்ப அப்படி சில்லுன்னு ஆகுது. அதனால ரொம்ப ஃபீல் ஆகுது. எப்படியோ காவியா நீ நினைச்சதை பண்ண வச்சிட்ட. என்னங்க பெட்டு பண்ணி உட்காந்து பல்லு விளக்குறீங்க? பல்லு வலிக்கிறவனுக்கு தான் தெரியும் அந்த வலி. அதே சாக்கில் ஏசி ஆஃப் பண்ணிட்டேன்.
எப்படி இருந்துச்சு? மரத்து போச்சு அக்கா சொன்ன மாதிரி ஏசி காத்துல இங்க வா. காத்து என்னடி வாடா. வீடு இந்த மாதிரி சொல்ல வேண்டாம் மாதிரி இங்க வா. இங்கே படுத்துருக்கு. வலிக்குதா? இல்ல வலிக்குதியா? வலிக்குதா? 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 எட்டு உதச்சிருவடி தள்ளு. நான் வலிக்குதா வலிக்கலையா உண்மை சொல்லு. தப்புன்னு சொல்லு. மரத்து போச்சுன்னா அது அப்படி கிடையாது. எப்படி ஃபீல் ஆகுது தெரியுமா? இந்த இடத்துல சின்ன செம்மையா ஃபீல் ஆகுது. அவ்வளோதான். நாங்கள் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து கிளம்பிட்டோம் ஊருக்கு, சென்னைக்கு. திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க தில்லு அண்ணாலாம் சேர்ந்து. நாங்கள் கிளம்பும்போது ஆண்டி தான் ரொம்ப சேடாக இருந்தாங்க. அவங்க ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். செம்மையா இருக்கு. நாங்கள் சென்னை கிளம்பிட்டோம், போயிட்டு இருக்கோம். போய் ரீச் ஆயிட்டு இந்த ஊருக்கு போகிற எல்லாத்துக்கு பை சொல்லுங்க. வீட்டில் ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்டாங்க. இங்கே தூங்குறா, இங்கேயும் ஒருத்தன் தூங்குறான். நான் தூங்கிட்டு இருக்கேன். இருட்டு பார்க்க இல்லை நீ தூங்கிட்டியா? தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஷோ வந்துட்டு நான் தூங்க போகிறேன். பலாப்பழம் வேணுமா? இப்போ இந்த மலையில் எனக்கு என்ன சாப்பிடணும்? சீச்சி, சுட சுட சீச்சி. என்ன ரீச் ஆயிடுச்சு. எங்கே சுற்றினாலும் நம்ம ஊருக்கு வந்தாதான். அம்மா சொல்லு. அப்புறம் அவங்க ஊருக்கு. சென்னையில் ரொம்ப மழை. நான் ரீச் ஆகும்போதே மழையை கூட்டிகிட்டே வரேன் சென்னைக்கு. ஓகே, இதோட என் ட்ராவலை ஸ்டாப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.